ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்துட்டு நம்ம நாட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கோமே, கொஞ்சம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு நாட்டில் இருக்கக்கூடிய கோஸ்ட்டை பற்றியும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நான் தேடிட்டு இருக்கும்போது வந்து ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ்ட் கோஸ்ட் பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன அப்படின்னா, அதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆண்ட்ரியோ வந்து என்ன, எதனால் வந்துட்டு இதை வந்து ஒரு பேயாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்ஷியன்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப பழமையான கோஸ்ட் விஷயத்தில் இது ஒன் ஆஃப் த கோஸ்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் வந்து பயங்கரமாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு கோஸ்ட். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதான் நம்மளை வந்து ரிவெஞ்ச் பண்ணணும்னு இல்லை, அதோட ப்ரெசன்ஸ் மூலியமாகவே வந்துட்டு பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ரிவெஞ்சாக மாறுச்சு, அந்த கோஸ்ட்டுக்கு ஏன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னொரு காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராஜாக்களாக இருக்கலாம், ராணிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்து மூலிமா அநீதி வந்து ஏற்பட்டிருக்கும் இல்லையா. அந்த அநீதி மூலமாக வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய நிறைவேறாத பல விஷயங்கள் அண்டு அந்த விஷயத்துக்கு காரணம் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இறந்ததுக்கப்புறமும் அந்த ஆன்மா வந்துட்டு அதோட உலகத்துக்கு போகாமல் இந்த இடத்துலேயே வந்துட்டு கோஸ்ட்டாக அந்த யார் வந்து நம்மளை வந்து சாவுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள வந்து பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு கோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதாகவும் வந்துட்டு சொல்லப்படுது. மோஸ்ட்லி வந்து ஆண்ட்ரியோ அப்படிங்கக்கூடிய கோஸ்ட் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து ஆண்கள் தான் வந்துட்டு அந்த பேயா வந்து கோஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் வந்துட்டு ஆண்ட்ரியோவாக மாறுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் ஜாப்பனீஸில் பெண்களை வந்துட்டு ரொம்பவே வந்து அடிமைத்தன்மையாக தான் வச்சுருந்தாங்க. அதனாலேயே வந்துட்டு பல பெண்கள் வந்து அநியாயமாக வந்து அவங்கள வந்து கொல்லப்பட்டு அவங்க வந்து இறந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு வந்து இந்த ஆண்ட்ரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கோஸ்ட்டாக வந்து மாறுறாங்க. அதாவது ரிவெஞ்ச் கோஸ்ட்டாக வந்து அவங்க வந்து மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்படின்னா உங்களுக்கு நான் இமேஜ் போடுறேன், ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதோட இமேஜ் வந்து இருக்கும். கிமோனோ அப்படிங்கிறது அந்த பெண்மணி உடை வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியானதாக ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியான ஒரு ஃபேஸ் வந்து அந்த பேய்க்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கண்கள் வந்துட்டு நீல நிறத்துலையும் காணப்படும். அவங்க பியூப்பிள் சில டயத்தில் வந்துட்டு கண்ணுடைய கருவெளி இருக்குல்ல, நமக்கெல்லாம் கருப்பாக இருக்குல்ல, அவங்களுக்கு சில டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ப்ளூயிஷாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட அப்பியரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து விருப்பப்பட்டா அவங்களுடைய ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னும், விருப்பப்படல அப்படின்னா அந்த கோஸ்ட் வந்துட்டு தன்னுடைய முகத்தை வந்துட்டு முழுசாக வந்து முடியாலேயே வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறைய லாங் ஹேர் இருக்கும். ஜாப்பனீஸாக இருக்கலாம், சைனீஸ், இவங்களுடைய ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி எதை எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த கோஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கோஸ்டோட அப்பியரன்ஸ். இந்த கோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால் ரொம்ப ஆபத்தாக கருதப்படுது அப்படின்னா, நம்மளை அறியாமலே வந்துட்டு நம்மளை வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்களை வந்து இம்மீடியட்டாக வந்து பொசஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா ரிவெஞ்ச் இருக்காது, பயங்கர கொடூரமான ஒரு ரிவெஞ்ச். கொடூரமாக வந்து அந்த ரிவெஞ்ச் பண்ணப்பட்ட அந்த மனிதர்கள் வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரியோ கோஸ்ட்டை பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஷயம். இந்த ஆண்ட்ரியோ விஷய கோஸ்ட் வந்து எந்த காலத்துலேருந்து நம்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 8th centuryலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருதப்படுது, நம்பப்படுது. அண்ட் அந்த மாதிரியான ஒரு கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்து நம்பப்படுது. இந்த 8th century அப்படின்னா பார்த்துக்கோங்க, எவ்வளோ ரொம்ப ஏன்ஷியண்ட்டான ஒரு பீரியட். அந்த ஏன்ஷியண்ட்டான டயத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் மக்கள் வந்து இந்த ஆண்ட்ரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கோஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்னும் பயந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. அதுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு சில வழிபாடுகள்லாம் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க. அது வந்து நம்மளை வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ப்ரேயர் கூட அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டான ப்ரேயர் பிளேஸ்லாம் வந்து அவங்க நாட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ
ஸோ இந்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Twinkle Bell Annie.